வணக்கம் ரோடான் மீடியா நேயர்களே. வணக்கம் வணக்கம். இந்த எல்லாம் புது துணி எல்லாமே போட்டு வந்து நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தான் தை திருநாள் ஆச்சு, பொங்கல். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பொங்கல் டைமில் உங்களை எல்லாம் பார்த்து எங்களோட தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வந்து 75,000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து நீங்கள் தான். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நம்ம சேனல்லே இவ்வளோ லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம ஷோவை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற நேர்களுக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி தாங்க, ஒன்றும் இல்லை, என்னோடய சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லிடுங்க. சரி, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பொங்கல், நம்ம வந்து எல்லாருமே பொங்கல்னால் ஒரு நல்ல நாள், புது துணி மணி வச்சு நம்ம வந்து பொங்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளை வந்து வளர்த்துருக்காங்க. பட் நிறைய பேருக்கு வந்து நம்ம பொங்கல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணோன்னே தெரியல. ஸோ அதனால் வந்து மெயின் ஐடியா என்னன்னா, இப்போது விவசாயிகள் வந்து வருஷம் பூரா கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய இது வந்து ஈல்டு வர்றதை வந்து இந்த பொங்கல் அப்போ தான். ஸோ அவங்களுடைய அரிசி, இந்த கரும்பு, அப்புறம் பருப்பு, ஸோ அதெல்லாம் வந்து வருது. ஸோ அதை வந்து சூரிய பகவான் இல்லாமல், தண்ணி இல்லாமல் அதெல்லாம் விளையாது. ஸோ அந்த சூரிய பகவானுக்கும் வர்ண பகவானுக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் கொண்டாடுறாங்க. அதனால தான் அரிசியை போட்டு பொங்கல் பானை வச்சு இந்த கரும்புலாம் வச்சு அந்த சூரிய பகவானுக்கும் வர்ண பகவானுக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க, நேரத்துக்கும் சேர்த்து. கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து ஒரு 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 ஃபெஸ்டிவல், ஒரு ஜாய், ஒரு ஃபன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பழசெல்லாம் மறந்துடும். அந்த பழைய நினைவுகள், பழசான அந்த சோகங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நம்ம அழுக்குகள்லாம் நடந்துட்டோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்களே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து பண்ணுறது வந்து போகி பண்டிகை. ஆமாம், போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாம் நினைக்கிறோம், டயர் எரிக்கிறோம், துணி எரிக்கிறோம். டயரும் பிளாஸ்டிக்கும் எரிக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நேர்களே, உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறோம். பி கிளீன், கோ கிரீன். ப்ளீஸ் டோன்ட் பர்ன் எனிதிங் விச் இஸ் ஹேவிங் பிளாஸ்டிக் இன் இட். பிளாஸ்டிக் இருக்கிறது நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து எரிக்காதீங்க, ரப்பர் எரிக்காதீங்க, எதுவுமே வந்து எரிக்கிறதுங்கிறதுக்காக எரிக்காதீங்க. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஒரு சின்னதாக பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எதை எரிக்கணும், எதை தூக்கி போடணும். வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் எரிக்கிறது தான் சம்பிரதாயம். அந்த அழுக்குகள்லாம் எரிக்கும் போது நம்ம மனசுல இருக்க அழுக்கி சேர்த்து சொல்றேன், நம்ம புது மனுஷனா வரணும். கரெக்ட். நம்ம எரிக்க வேண்டியது வந்து அந்த துணிமணியோ இல்ல அந்த இது கிடையாது, நம்ம மனசுல இருக்கிற அந்த பழைய நினைவுகள், அழகுகள், துயரங்கள், துரோகங்கள் பண்றது, ஒருத்தர் மேல கோவப்படுறது, அது எல்லாமே நீங்க வந்து மனசு விட்டு எடுத்துருங்க. புது மனுஷனா வாழ்க்கையை தொடங்கணும். சோ இது வந்து போகி. போகி. சோ நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்றோம்? பொங்கலுக்கு அப்புறம் மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் என்னன்னா, இந்த விவசாயத்துக்கு உதவுறது வந்து காளை மாடு தான். காளை மாடோடைய அப்போ எந்திரம்லாம் கிடையாது, டிராக்டர்லாம் கிடையாது அந்த காலத்தில். காளை மாடோடைய இதுவரை தான் விவசாயமே நடக்குது. ஸோ அந்த காளை மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அந்த காளை மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் பூ இதெல்லாம் வச்சு கொண்டாடுறோம். அதுதான் வந்து மாட்டுப் பொங்கல். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம தமிழ் கல்ச்சரோட ஒன் ஆஃப் த ஹார்ட் பீட்டு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அடையாளம் வந்து நம்மளோட ட்ரேட்மார்க், நம்மளோட காப்பிரைட் வெர்ஷன் சொல்லலாம். இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர், அது ஸ்கூல் படிக்கிறவங்க ஆகட்டும், காலேஜ் படிக்கிறவங்க ஆகட்டும், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஆகட்டும், நானே வந்து ரோலில் தான் பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து வி சப்போர்ட் ஜல்லிக்கட்டுன்னு. ஸோ ஜல்லிக்கட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் அட் சேம் டைம் வந்து எந்த ஒரு தப்பான நோக்கத்திலோ அந்த ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாடுகளை வந்து நீங்கள் வந்து துன்புறுத்தாதீங்க. எதுக்குமே வந்து இந்த சரக்கு ஊற்றி கொடுக்குற மாதிரியோ இல்லை ட்ரக்ஸ் கொடுக்குற மாதிரியோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அது ஒரு விளையாட்டை நினச்சி பண்ணுறாங்க அந்த மாதிரி. பட் ஜென்ரலாக யாரும் பண்ணுறதில்ல அந்த மாதிரி. மாட்டுக்கு வந்து தீங்கே விளைவிக்க மாட்டாங்க. ஏன்னா மாடை வந்து அவங்க தெய்வமாக போதிக்கிறாங்க. அதனால அதுக்கு வந்து தீங்கி பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து சரக்கு ஊற்றுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சில பேர் இந்த பந்தயத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காக தப்பான ஒரு வழியை பண்ணிடுறாங்க. அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். தவிர மெஜாரிட்டி பண்ணுறதே கிடையாது. ஸோ வந்து இப்போது ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து மனசில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து போகி பண்ணியாச்சு. 2வது நாள் நம்ம வந்து சூரிய பகவான், வருண் பகவான் இருக்கிற எல்லாருமே, அது ஆடு மாடு ஆட்டோ யாரானா ஆட்டோ, நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே கூட நம்ம வந்து நன்றி தெரிவித்து சாமியை கும்பிட்றதுக்காக தான் மறுநாள் நம்ம பொங்கலை வந்து பொங்க வைக்கிறோம், புதுசாக பொங்க வைக்கிறோம்.
மூணாவது நாள் நம்ம சொன்ன மாதிரி வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த காளைக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அதுக்காக வந்து ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி தான் அந்த ஜல்லிக்கட்டு. ப்ளஸ் அன்றைக்கி ஒரு கேம் இருக்குது. அந்த மதுரைலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வீரத்தை காட்டுறாங்க அதில். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு நல்லூர்லாம் பெரிய ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அது வந்து மூணாவது நாள் ஆச்சு. இப்போ நம்ம இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, அவங்க கூட எல்லாமே நம்ம கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் வந்து காணும் பொங்கல். அதுதான் வந்து போய் எல்லாருமே பார்க்கறது. ஆமாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் ஆகட்டும், இல்லை பெசந்தகர் பீச் ஆகட்டும், இல்லை ஊரில் பார்த்தீங்கன்னா வயல் ஆகட்டும், இல்லை காடு ஆகட்டும், இங்கே வேணால் எல்லாருமே வந்து லட்சக்கணக்கில் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா மக்கள்லாம் வந்து கூட இருந்து அந்த வீட்டிலேருந்து சமைச்சு வந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பீச்சோட வந்து ஷேர் பண்ணி ஒரு அன்பு பாசத்தோட நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்கோம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 2 நாளைக்காக உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காகவும் டைம் கொடுத்து உங்களோட எல்லா பிஸியான ஷெடியூலில் தூக்கி போட்டு ஃபேமிலியோட வெளியில் போங்க. அது உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, அது மெரினா பீச் ஆகட்டும், இல்லை பெசந்தகர் பீச் ஆகட்டும், இல்லை ஒரு வயல் ஆகட்டும், இல்லை வேறு எங்கே வேணா ஆகட்டும், போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. கோவம் இருந்தால் கூட அந்த நாளில் போய் அவங்கள பார்த்து பேசின உடனே அந்த கோவம்லாம் போயிடும். ஸோ புது மனுஷனா வந்து வாழ்க்கை இது வந்து ஆக்சுவலாக சார் சொன்னது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ நார்மலாக வந்து சில பேர்கிட்ட நம்ம ஒரு 4-5 நாளாக இல்லை ஒரு 2-3 வருஷமாக கூட பேசியிருக்க மாட்டோம். அப்போ வந்து அவங்களோட பர்த்டே அன்றைக்கி ஒரு விஷ் சொன்னால் கண்டிப்பாக பர்த்டே அன்றைக்கி நம்ம விஷ் சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த தீபாவளி ஆகட்டும், நியூ இயர் ஆகட்டும், இப்போ பொங்கல் ஆகட்டும், இந்த டேட்டில் உங்களுக்கு யார் கூட நீங்கள் வந்து திருப்பி பாண்டிங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஈகோவே இல்லாமல் வெளிப்படையாக இந்த மாதிரி நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீ பண்ணது தப்பு, அது நான் வந்து வாத விவாதம் பண்ண நடக்கல, நம்ம எப்படி முன்னாடி இருந்தோமோ அந்த ரிலேஷன்ஷிப் மன்னிப்போம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. விஷ் யூ ஆல் வெரி 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 ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹாப்பி பொங்கல். 2023 should be a very great year for all of you. வேற என்ன சார் இருக்கு? அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணும் இந்த விடுதலையில். ஓகே. எந்த வியாதியும் இல்லாமல் நல்லா நலமுடன் வாழணும். ஓகே. எல்லாரும் ப்ரோக்ரஸ் ஆகணும். பசங்கன்னா நல்லா படிக்கணும். எல்லாருக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும். ஓகே. நன்றி. நன்றி.